கடலூரில் பாதாள சாக்கடையில் மூழ்கி சுத்தம் செய்யும் பணியாளரின் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாநகராட்சி சார்பில் பாதாள சாக்கடை அடைப்பை சீரமைக்கும் பணியில் ஒப்பந்த ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ஒப்பந்த ஊழியர்கள் பாதாள சாக்கடையில் எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் சுத்தம் செய்யும் அவலம் ஏற்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடலூரில் பாதாள சாக்கடையில் மூழ்கி சுத்தம் செய்யும் பணியாளரின் வீடியோ தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் விவேக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் விவேக்குமார், தொடரும் இந்த அவல நிலை குறித்து விளக்குங்க. வணக்கம் பவித்ரா. கடலூர் மாநகராட்சியில 45 வார்டுகள்ல 27 வார்டுகள்ல முழுமையாகவும், அதே போல 9 வார்டுகள்ல பகுதியாகவும், மீதமுள்ள 9 வார்டுகளில் புதிதாகவும் பாதாள சாக்கடை திட்டம் அமைக்கப்பட உள்ளது. இதற்காக ரூபாய் 180 கோடியில தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இப்பணிகளை செயல்படுத்த திட்ட அறிக்கையை தயார் செய்து செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில கடலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் தற்பொழுது பாதாள சாக்கடைக்குள் இறங்கி பணியாளர் சுத்தம் செய்யும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. அந்த காட்சிகள்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த பணியாளர் அந்த பாதாள சாக்கடைக்குள்ளேயே முழுமையாக உடல்ல எந்த ஒரு பாதுகாப்பு கவசமும் இல்லாமல், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் இல்லாமல் அந்த பாதாள சாக்கடைக்குள் இறங்கி அதை சுத்தம் செய்யும் வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கு. அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாகவே இருக்கின்றது. ஏனால் மாநகராட்சியில பாதாள சாக்கடைகள் சுத்தம் செய்யக்கூடிய கருவிகள் இல்லையா என்ற ஒரு கேள்வி கூட பொதுமக்கள் எழுப்பி வருகின்றனர். எனவே உடனடியாக இதற்காக மாவட்ட ஆட்சியரும் அதுக்கான மாநகராட்சி அதிகாரிகளும் இதனை உடனடியாக விசாரித்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த கடலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில பாதாள சாக்கடை தூய்மைப்படுத்தும் பணியில ஒப்பந்த ஊழியர் அந்த பாதாள சாக்கடைக்குள் இறங்கி சுத்தம் செய்யும் காட்சிகள் தற்பொழுது மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி விவேக்.